சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸை AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். மக்களின் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஆளுநர் மாளிகையை அணுகலாம். அது மட்டுமின்றி சமூகத்தில் உள்ள ஏற்றத்தாழ்வு பிரச்சனைகளை சரி செய்ய ஆளுநர் மாளிகை உதவும். சரி, இதெல்லாம் எப்படி தெரிய வருது அப்படின்னா, உதவி தேவைப்படுவோர் தயக்கம் இன்றி தொடர்பு கொள்ளலாம். இதெல்லாம் சொல்லியிருக்கிறது தமிழ்நாட்டுடைய பொறுப்பு ஆளுநர் அர்லேக்கர். என்ன சொல்லியிருக்கிறாரு? மக்களுடைய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஆளுநர் மாளிகையை நீங்கள் அணுகலாம். சமூகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையை ஏற்றத்தாழ்வு, இந்த பிரச்சனைகளை சரி செய்ய ஆளுநர் மாளிகை நிச்சயமாக உதவும். அதே போல் தேவைப்பட்டால் முதலமைச்சர் விஜயிடம் கூறி தீர்வு காணவும் அறிவுறுத்துவேன் அப்படின்னு பேசியிருக்கிறாரு ஆளுநர் அர்லேக்கர். இது பற்றின கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சங்கரன் விவரிக்க கேட்போம். சங்கரன், இப்போ ஆளுநர் அர்லேக்கர் நிறைய விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறாரு. மக்களுடைய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஆளுநர் மாளிகையை நீங்கள் தாராளமாக அணுகலாம். சமூகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்ய ஆளுநர் மாளிகை நிச்சயமாக உதவும். இது போன்ற நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. அவர் பேசினதுடைய முழு விவரம் என்ன? வணக்கம் காயத்ரி. சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய ஆளுநர் மாளிகையில இன்று ஒரு புத்தக வெளியீட்டு நிகழ்ச்சி நடந்தது. அதாவது RSS அமைப்புல பொதுச் செயலாளராக பணியாற்றிய தேஷ்பாண்டே என்பவர் எழுதிய ஒரு நூலின் ஆங்கில ஒரு பதிப்பை வெளியீட்டு விழா தான் இன்னைக்கு அந்த ஆளுநர் மாளிகையில நடந்தது. அந்த விழாவில தான் ஆளுநர் திரு அர்லேக்கர் கலந்து கொண்டு அந்த நூலை வெளியிட்டு பேசினார். அப்போ அவர் பேசும்போதுதான் நீங்க குறிப்பிட்டது மாதிரி பல்வேறு கருத்துக்களை பரபரப்பாக தெரிவித்திருக்கிறார். அவர் பேசும்போது என்ன சொன்னாருன்னா, அதாவது பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல அந்த பழங்குடியினர் மீதான தாக்குதல்கள், அவர்களை குற்றவாளிகளாக சித்தரிப்பது போன்ற சம்பவங்கள்லாம் நடந்தது. இதையெல்லாம் எதிர்த்து தேஷ்பாண்டே போராடி இருக்காரு, பணியாற்றி இருக்காரு. பிரதமரா மோடி வந்த பிறகு இந்த பழங்குடியின மக்கள் பிரச்சனைகளை எல்லாம் அவர் எடுத்து உரைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்படி பேசிய ஆளுநர் அதற்கு பிறகு நம்ம சமூகத்துல ஏற்றத்தாழ்வுகள்லாம் இருக்கக்கூடாது, அது போன்று அந்த பிரச்சனைகள்லாம் இருந்தா அதையெல்லாம் சரி செய்யணும் அப்படின்னு பேசிய ஆளுநர், மக்கள் எந்த நேரத்திலையும் அவர்களுடைய பிரச்சனை ஏதாவது என்றால் நீங்கள் தாராளமாக ஆளுநர் மாளிகையை நீங்க அணுகலாம். அப்படி அணுகினால் அவர்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு தன்னால் முடிந்த நடவடிக்கையை கண்டிப்பாக எடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. மக்கள் பிரச்சனை எதுவா இருந்தாலும் நீங்க அதுக்கு யோசிக்காம நீங்க தாராளமா ஆளுநர் மாளிகைக்கு சொல்லலாம், தகவல் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. சமுதாயத்துல இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வு, மக்கள் பிரச்சனைகளை என்னென்ன அப்படின்லாம் கண்டறிஞ்சு அதை சரி செய்வதற்கு என்னால் முடிஞ்ச உதவிகளை கண்டிப்பா செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதற்காக நீங்க எப்ப ஒன்னாலும் ஆளுநர் மாளிகையை தொடர்பு கொள்ளலாம், தகவல்களை தெரிவிக்கலாம் அப்படின்னு சொன்ன ஆளுநர், இதற்காக இந்த மக்களுடைய பிரச்சனைகளை, சகோதரர்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக தேவைப்பட்டால் புதிதாக தேர்வு செய்யப்பட்ட தமிழக அரசினுடைய முதலமைச்சர் திரு விஜய் அவர்களை தொடர்பு கொண்டும் இந்த மக்கள் பிரச்சனைகள் தொடர்பாக பேசுவேன், அதற்கு தீர்வு காண உரிய நடவடிக்கை எடுப்பேன், முதல்வரிடம் வலியுறுத்துவேன் அப்படின்னு ஆளுநர் அர்லேக்கர் இந்த நூல் வெளியீட்டு விழாவுல பரபரப்பாக பேசியிருக்காரு. மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு அனைவரும் ஒன்றாக இணைந்து செயல்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் இந்த விழாவுல ஆளுநர் அர்லேக்கர் வலியுறுத்தி இருக்கிறார் என்கிறதும் குறிப்பிடத்தக்கது. காயத்ரி, விரிவான விவரங்களுக்கு நன்றி சங்கரன். ஏற்கனவே ஆளுநர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தியதற்கு அமைச்சர் நிர்மல்குமார் கடுமையான ஒரு எதிர்ப்பை தெரிவிச்சிருந்தார். இந்த நிலையில் இந்த புத்தக வெளியீட்டு விழாவில் ஆளுநர் இது போன்ற கருத்துக்களை முன் வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். சமூக பிரச்சனைகள், மக்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் சரி செய்யறதுக்கு மக்களுக்காக நாம் ஒன்றிணைஞ்சு செயல்படணும் அப்படின்னு அறிவுறுத்தி இருக்கிறார் ஆளுநருங்கிறத பார்க்குறோம். தேவைப்பட்டால் முதலமைச்சர் விஜயிடம் கூட சொல்லி நான் இந்த பிரச்சனைகளை களைவதற்கு அறிவுறுத்துவேன் அப்படின்னும் சொல்லியிருக்கிறாரு. பிரச்சனைகளுக்கு தீர்வு காண அறிவுறுத்துவேன்னு சொல்லியிருக்கிறாரு. மக்களுடைய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஆளுநர் மாளிகை நீங்கள் அணுகலாம் அப்படின்னுமே பேசியிருக்கிறாரு. இது அடுத்த பரபரப்புக்கு வித்துட்டு இருக்கிறது என்று பார்க்கலாம். சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸை AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும்.